ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிஸி மேன். நம்ம இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு மரணத்தனமான ஒரு கஷ்ட மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொலன்னு பொழந்து விட்டுருப்போம் எல்லாரையும். ஒரு 4 vs 4 மேட்ச் தான். அதில் நம்ம ஈடு கொடுத்து செமையாக விளையாடிருப்போம். நீங்கள் அதை பார்த்தியா? நீங்கள் என்ன மேட்ச் இல்லையா? ஒரு ஹேக் யூஸ் பண்ணியானோ அப்படி நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்குது அந்த கேம் பிளே. ஒரு ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு அடி விழுந்து எனக்கு. ஒரு அடுத்த 2 ஒரு மாசா ஒரு கேம் பிளே கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கேம் பிளே நம்ம பார்க்க போவோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேட்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு சம்பவம் பண்ணலாம் நான் பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கே சம்பவம் பண்ணியிருப்பானு அந்த மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா ஆப்போனண்ட்டு மாதம் விளாட்னானுவேன், போட்டு பொழந்துட்டானுவேன். அதேமாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரெண்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதை பற்றி ஒன்று நினைக்காதீங்க. ஏன்னா அதை எங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி செத்து போய் கடுப்பாக இருந்து அதனால அப்படி குவாலிட்டி நான் கம்மியாக இருக்குது. இப்போ நான் எதை வச்சு குவாலிட்டி கூட்டணும்னு ஒரு ஒன்று மாதிரி அந்த மண்ணும் தெரியாது எனக்கு. அதனால் பாருங்கள் ஒன்று இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இங்கே இனிமேல் புழக்கலான்னு பார்த்து கெட் ஷாட் போட்டு பாட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றும் விழாது. ஸ்டார்டிங் விளாத்தோன்னு நான் நினச்சேன். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ரூம் மேட்ச் போய் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அப்போ என்ன யோசிச்சேன்னா, அவ்வளோ இன்றைக்கி சரியில்லை, இன்னும் விளாட்டுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு 2வது ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் சம்பவம் தொடங்க. 2வது ரவுண்டு என் அடியை பார்த்து நீங்கள் இது ஹேக்கரா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கமாண்ட் பண்ணுவியா ஹேக்கர்னு. அந்த மாதிரி இருக்க கேமு. இங்கே பாருங்கள், ஏன் யாரையெல்லாம் அடித்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு மயிரம் விடாது. அதுக்கெல்லாம் என்ன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குங்களா என்ன ஃப்ரெண்டு? என்ன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குன்னா, அந்த ஹெட் ஷாட்டு மட்டும் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் ஷாட்டு மட்டும் நம்மளும் தான் அடி விளையாடலாம் அந்த மேட்ச்சு. நம்மளும் இங்கே ஹெட்ஷாட்டுக்கே திணறேன். இதை இப்போ போட்டு உடம்புலேயும் அடித்த முடியாது, அழுத்தி பிடிச்சி கொள்ளலான்னு பார்த்தா அந்த கதையும் இல்லை. இங்கே இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டானுவேன். எமௌண்ட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தான் அப்போனண்டு. நமக்கு இந்த எமௌண்ட்டு போட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் வெறி ஆயிடுவேன். வெறி ஆகி தான் செகண்ட் மேட்ச்சு இறங்கி போனேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த ஸ்லைடில் அப்படியே ஸ்வங்கின்னு போய் அங்கிட்டு சாடலான்னு பார்க்க அதுக்கு சாட முடியல. சாடி அதிலே திணறி அதில் ஒரு டைம் ஆகியாச்சு. அங்கிட்டு ஒரு இனிமையை வந்து அடித்து தொடங்கினேன். சரி, நம்ம அப்புறம் அவனை போடலாம். நம்ம அப்படி இறங்கி போய் நம்ம அவனை முடிச்சலான்னு பார்த்துருப்பான். 30 ஹெட் ஷாட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அடித்த போய் அங்கே பார்த்தா அவன் நமக்கு இப்போ ரூமை கொடுத்து தருவான். அக்கில் வச்சு இடிப்பான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. நான் இந்த பக்கம் இப்போ பார்ப்பேன். என்ன டீமர் அங்கே போயாச்சு. நான் இப்போ பெறமாண்டையில் ஒன்று வந்தேன். தர தெரிச்சேன். இப்போ என்ன மட்டும் அழுத்தி கொள்ளானே. நான் இந்த மாதிரி மேட்ச்லாம் போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஆஃப்லைன் போயிட்டு 6 மாதம் கழிச்சு தான் இப்போ இந்த ஃப்ரீ ஃபயருக்கு வந்தேன். புதுசாக என்னெல்லாமோ மோடு செலக்ட் பண்ணி வச்சிருக்கானு. என்ன ஹெட்டு மட்டும் அப்படியே மாதிரி என்னெல்லாமோ புதுசாக இருந்து அதான் எல்லாம் கன்ஃபியூஸ் ப்ரோ. நிறைய இதில் கன்ஃபியூஸ் ஆகி விளையாடிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சரி நம்ம டீம் மட்டும் எப்படியோ 2000 முடிச்சுட்டானுங்க. அதனால நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம ஆட்டம் தான். நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஒன்று இல்லை, நெக்ஸ்ட் ரவுண்டோ இந்த ரவுண்டா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டு சம்பவம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெறியில் வேட்டையாட போய்ட்டு இருக்கேன். எதிரில் குறுக்காட்டி எவன் வந்தாலும் கொத்தரி போட்டுட்டு போயிருப்பேன். இந்த மேட்ச் நல்லாவே க்ளோவால் போட்டிருப்பேன். சிலச்சு 1-2 இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் க்ளோவால் மிஸ் ஆகிருக்கும். போடம்ப திணறி நிற்பேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு செம்மையான ஒரு ஓபி கெட்ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கெட்ஷாட் அடிச்சு இது ரொம்ப ரேரு. புள்ளி 1 மண்டையில் சம்பவம் தான். எனிமி சுருட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சரியான ஒரு ஃபன். இதை எனக்கு இந்த எனிமியை தலையில் சுடணும். அவன் தலையை காட்ட மாட்டேங்கிறேன். தலையில் பட்டால் மட்டும்தான் எனக்கு கில் ஆவேன்னு. எனக்கு மற்ற கையை இடிச்சுட்டான்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு கையை இடிச்சு கில் எடுக்கிறான்னு எனக்கு தெரியாமல் நான் இதை சுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கரண்டி எனக்கு ஒரு வழி பண்ணி போட்டான். நானும் எப்படா இவனை கொல்லியது கில்லு வேணுமே நான் பயங்கரமாக யோசித்தேன். எனக்கு ஒரு பிடிங்க கிடச்சில்லை. எனக்கு அந்த ட்ரிக் இருக்குன்னு தெரியாது. அந்த கையை வச்சு அப்படி இடிச்சு அவனை கில் அடிக்குது. எனக்கு வேணுமானலாம் புரியல. நான் அடுத்தது விஜயாவை பார்த்தேன். அவனே நான் ஆட்டோமேட்டிக்காக செத்துருவேன். அதுக்கிட்ட சரி அடுத்தனை போகலான்னு சொல்லிட்டு விரி கொண்டு போத்தனே கரெக்ட் இருக்கும். என் டீமர் எல்லாமே 4 பேருமே இருக்காங்க. அவைய அண்ணா ஒன்று விழுந்து சுருண்டு அடுத்து அவனுக்கிட்ட. அடுத்தது டீமில் எங்கள் டீமில் நான் ஒன்று நாக் ஆகியாச்சு. இன்னும் 3 பேர் தான். அங்கே ஆப்போனண்ட் ஒருத்தம் தான். எனக்கு கவலையே விடாமல் விளாடலாம் நம்ம. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சுட்டு பார்ப்பேன். அவன் தலையிலேயே தலையை மட்டும் காட்ட மாட்டேங்க. அப்படியே கறங்கி எனக்கு விருப்பி அவ்வளோ ஒரு இடத்துலையா கில்லு கிடச்சிருச்சு. ஃபைனல் எனிமையை தேடி போய் அடிக்கிறதா நம்ம இது தரவேன். பாருங்கள், தேடி போய் அடிப்பேன். எங்கே இருக்கேன்னு தெரியுது தேடும். எனக்கு என்ன மேட்ச் சத்தியம் மறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை.
ஒரு கோர்ஸில் விளையாடிடுவேன். அதுக்கு அடுத்தது எங்கிட்ட இனிமே தான் எனக்கே அது தெரியாது. புதுசாக திரும்ப வாய்ஸ் புதுசாக நமக்கு பிடிக்க மாதிரி இருக்கேன். அவ்வளோ நம்ம டீமரே சம்பவம் பண்ணிட்டானுங்க. இனி அப்போ அடுத்த மேட்ச் நம்ம சம்பவம் தான். இனி தொடர்ச்சி நம்ம பேட்டை தான் பாருங்கள். ஏன்னா ஹெட் ஷாட் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணல. போன வீடியோ 200 மேலே வியூஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 250 நினைக்காம 250 மேலே வியூஸ் போயிருந்து. ஆனால் லைக் மட்டும் ஒரு 10 12 13 லைக். ஆமாம் 13 லைக் தான் விழுந்துருந்து. நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிஸி மேன் ஒரு பேரை பிராண்ட் ஆக்கிடுவோம். இன்னைக்கு அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. பிராண்ட் ஆக்கணுங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் போன ஒரு கில்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புதிய கில்டு. நீங்கள் யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் அந்த கில்டில் வாங்க. அங்கே பாருங்கள், இனிமேல் சம்பவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு மேட்ச் பார்க்குறதுக்கு. ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என்னடா ஓபி இன்சன்ஸ் இறங்கி கிரவுண்டில் அந்த மாதிரி இருக்கேன். ஓபி இன்சன்ஸ் என்ன செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு நான் கேமில் கொடுக்க மாட்டேன். நம்ம சரி பேச்சுக்கு நம்ம குளோவால் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குளோவால் படிய இது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் மாதம் சூப்பராக போடுவேன். நான் இப்போ போடுவேன். நான் 2-3 மேட்ச்சில் விழாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேட்ச் லக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மேட்ச் நல்லாவே போடுவேன். ஒரு மேட்ச்சு முக்கமாக சீட்டு போடுவேன். குளோவால் விழாது. நானும் பார்ப்பேன். வெட்ட வெளில வருவேன். அப்படியே இருந்துட்டு ஒரு ஹெட்ஷாட் போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிச்சுட்டு முடித்தமே நான் அதுக்குள்ளே குளோவால் உள்ள போகிறேன். சரி லாஸ்ட் இப்போ கில்லு நமக்கு இந்த மேட்ச்சு கில்லு கிடச்சிருக்காது. அதனால் மாதம் நம்ம ட்ரை பண்ணியிருப்பேன் கில் எடுக்க. இந்த மேட்ச் இப்போ ஓபி ஹெட்ஷாட் ப்ரோ டப்புன்னு தான் நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னத்தை அங்கே போய் நிற்க நேரம் வந்து என்கிட்ட அடி தாங்க நினச்சிட்ட மாதிரி ஒன்று கொடுத்தேன். நம்ம டீமர் அங்கே என்ன ஒருத்தன் ஃபைனல். அது நமக்கு எப்படி கிடைக்க போகிறது இல்லை. அங்கே முக்கு ஓடிட்டுருக்கேன். அவ்வளோ முடிச்சு விட்டாங்க நம்ம டீமர். இனிமேல் நம்மளுக்கு 3 அவங்களுக்கு 1. இந்த மேட்ச் லாஸ்ட் ஒரு 6 ரவுண்டுக்கு அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரண்ட் போய் மொத்தம் சொதப்பிடுச்சு. 6 ரவுண்டு கரெக்டாக 6 ரவுண்டு. அதுக்கடுத்து எனக்கு மேட்ச் வின் பண்ணிவிட்டு ஈஸியாக தான் வின் பண்ணிவிட்டு. ஆனால் நான் லாஸ்ட் ரவுண்டில் நான் பாதியில் விளாட முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாதியை தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இது இந்த வீடியோவே 11 நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 11.39 நிமிஷம். ஆமாம் அவ்வளோ. நம்மளுக்கு நின்று அடிச்சதை விட இருந்து அடிச்சது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது ஹெட்ஷாட் விளாக்கு. அடுத்தது எல்லோரையும் ஒவ்வொன்றா வரிசையை தேடி போய் தான் இவன் எங்கே பாருங்கள் தலையில். அதை எப்படி பார்த்து தலையிடிச்சு விட்ருவேன். தலையில் தான் சுட்டுட்டு இருப்பேன். அந்த கையை சிடிச்ச மாட்டேன். அது லாஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தன் கையை சிடிச்சை பார்த்து அதுக்கு அடுத்து தான் நானே அது மாதிரி கையை அடிப்பேன். ஒரே இடிச்சிட்டு அப்படியே ஒரே இடியில் கொண்டுருவேன். அவ்வளோ நம்மளுக்கு டேமேஜை மொத்தம் குறைச்சி போட்டான். நம்ம லைஃப் போட்டுட்டான். லைஃப் போட்டு அடுத்து வேட்டையை கிளம்ப வேண்டியதான். எங்கே ஒன்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இன்னொருத்தங்க இன்னொருத்தானே அங்கே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நீ இதெல்லாம் நான் தானே கீழே எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துக்க மாட்டேன். இன்னொருத்தன் எவன் எடுத்தான் நமக்கு தானே நம்ம தானே வெட்டி. நான் தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லை நான் தான் பண்ணு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கே டவுட்டாக இருக்கு. ஏன்னா நான் எனக்கே ஞாபகம் நிறைய மேட்ச் விளையாடிட்டு இருப்பேன். அது எந்த மேட்ச் எதுன்னு தெரியாது. ஒன்றும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியதான் அப்படி பாக்கியதான். நம்மளுக்கு எந்த மேட்ச் இப்போ என்ன நடந்துன்னு ஒன்றும் தெரியாது. நம்ம திரும்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் விளையாடிய மாதிரி இருக்குது. இன்னைக்கு விளாட்னதுலேயே இது ஒரு நல்ல ஒரு மேட்ச். நிறைய மேட்ச் விளாடினேன். நிறைய மேட்ச் மானங்கட்ட அடி அங்கினேன். இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா போயிருங்க. அதான் இந்த மேட்ச் சரி அப்போ யூடியூப்புக்கு அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ எடுத்து டெய் ஒரு நாள் ஷார்ட்ஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஷார்ட்ஸ் போட்டேன். இங்கே வேலையும் வரல. ஒரு நாள் ஷார்ட்ஸ் ஒரு நாள் போட்டால் சிலப்போ ஒரு நாள் வீடியோ வராது. ஒரு நாள் வீடியோ போட்டால் ஒரு நாள் ஷார்ட்ஸ் வராது. அப்படி தான் இருக்குது சரியா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அப்லோட் பண்ண நான் ஒரு நாள் விட்டு அப்லோட் பண்ணுவேன். ஒரு நாள் ஷார்ட்ஸ் வரும், ஒரு நாள் வீடியோ வரும். அதுட்டு வீடியோ வரும். சில நாள் நிறைய கண்டென்ட் இருந்தால் இங்கே ஒரே நாளில் வீடியோ வரும், ஷார்ட்ஸ் தான் வரும். நீங்கள் ஷார்ட்ஸுக்கு லைக் அதை தந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடக்கி மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. எப்படி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை. போட்டு புழக்கணும். இந்த மேட்ச் நான் இந்த மேட்ச் யார் மொத்தம் 1-5. நம்ம கேம் பிளே கொடுக்க தொடங்கினா ஆப்போனன்ட்டு அவ்வளோதான். ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ்.
கிட்டத்தட்ட அவ்வளோ கிட்ட ஆட்டுலாம் ஒருத்தனை வேணுமே ஒன்று இந்த இடத்துல ஆமாம் ஒன்று ஒருத்தனை இப்பெல்லாம் எனக்கு சரி நானும் ஃப்ரெண்ட்ஸ் துள்ளி பார்ப்பாங்க டீமர் ஒவ்வொருத்தனை நாக்கு அடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இங்கே ஒரு கில்லு கிடைக்குமா நான் இந்த இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே ஒருத்த மாட்டினான் அப்படியே கில்லு கலரில் இல்லை டேமேஜ் கலரில் அப்படியே அவனுக்கு துணி கலராக எனக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தானே அவனை இடிச்சு கொள்ளேன்னு பார்த்தேன் அப்போ மூவ்மெண்ட்டில் இருந்தேன் ஃபைனல் கில் எப்போது நம்மளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானோ இப்போ பாருங்கள் ஃபைனல் கில் எப்படி இது ஒரு இந்த கில்லு எப்படியும் மரணத்தனமான இருக்க போகுது ஏன்னா பாருங்கள் ஃபைனல் கில் எப்படின்னு பாருங்க நான் அப்படியே மூமெண்ட் இருந்தாச்சு முடிச்சாச்சு எனக்கே என் கெட்சாட்டை பார்த்து எனக்கே எனக்கு எப்படிரா இந்த கெட்சாட் திரும்ப எனக்கு இதை அடிச்சு எடி பாருங்க எனக்கு தெரியாது நான் சும்மா அப்படியே இருந்து லைட்டை தாத்த அப்படியே வைத்துவேன் அவ்வளோதான் அது பாதி விழாது விழாமல் இருக்கப்போ நம்மளுக்கு விழாங்க கெட்சாட்டு இருந்தாங்க அவங்க அப்படிதான் இந்த மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் கிட்டத்தட்ட முடிய வருது இந்த மேட்ச் இதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லியேன் எப்போ இல்லாமல் முடிஞ்சிடும் ஏன்னா இந்த மேட்ச் நான் லாஸ்ட் ஆமாம் இந்த மேட்சோட எனக்கு கரண்ட் போய் அப்படி மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும் அடுத்தது பாதியை எடுத்து வீடியோ போட்டுற வேண்டியது இருக்குது அவ்வளோ இங்கே ஒரு கெட்ஸ் ஆடு ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் இப்போ சொல்ல தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க எனக்கு நாளைக்கு டுமாரோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் டைம் முடிய போதும் ஒரு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது சரி அவ்வளோதான் டுமாரோ உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்